வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்-டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்காக இதுக்கு முன்னாடி அல்ஜிப்ரா டாப்பிக்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி 2022 2020 கேட்ட கொஷின்ஸுக்கு எல்லாமே தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம இப்போ 2025 நடைபெறலான்னு எதிர்பார்க்கக்கூடிய டிஎன்-டெட்டுக்கான வீடியோஸ் தான் நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகிதமுறா எண்கள் இரேஷனல் நம்பர்ஸை வச்ச கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். முன்னாடியே ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர் பற்றின வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் இதை பற்றின ஒரு பேசிக் தெரிஞ்சிடும். இதில் இந்த இரேஷனல் நம்பர்ஸ்லேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் வைஸாகவும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த கண்டென்ட்டை பற்றின பேசிக் என்னென்ன, இல்லை டாபிக் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கலாம், அதோட பேசிக் ரூல்ஸை பற்றியும் நான் வீடியோ போடுறேன். இப்போ இதில் நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் முதல் கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது விகிதமுறா மூலம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. விகிதமுறா மூலமான்னு கேட்குறாங்களா, விகிதமுறா மூலம் அல்லன்னு கேட்குறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். விகிதமுறா மூலம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ரூட் ஆஃப், இல்லை கியூத் ரூட் ஆஃப், ஃபோர்த் ரூட் ஆஃப், இந்த மாதிரி ரூட் எடுக்க முடியாத நம்பர்ஸாக இருக்கும். இப்போ ரூட் ஆஃப் 7னா 7க்கு ரூட் எடுக்க முடியாது. கியூத் ரூட் ஆஃப் 5னா 5க்கு கியூத் ரூட் கிடையாது. ஃபோர்த் ரூட் ஆஃப் 6னா 6க்கு ஃபோர்த் ரூட் கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவோன்னா விகிதமுறா மூலம்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், கியூத் ரூட் ஆஃப் 30க்கு கியூத் ரூட் எடுக்க முடியாது. அப்போ இது விகிதமுறா மூலம். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, விகிதமுறா மூலம் அல்ல, அதாவது எது விகிதமுறு எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5th ரூட் ஆஃப் 4க்கும் ரூட் எடுக்க முடியாது. அப்போ இது விகிதமுறா மூலம். 8th ரூட் ஆஃப் 3க்கு 8th ரூட் எடுக்க முடியாது. ஆனால் இங்கே பாருங்களேன், கியூத் ரூட் ஆஃப் 8ங்கிறத என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 2^3ன்னு எழுதலாம். 2 கியூப் 8. இந்த கியூத் ரூட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பவரில் 1/3ன்னு அர்த்தம். அப்போ 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி ஆன்சர் என்ன நிற்கும்? 2. அப்போ இதுதான் பாருங்கள் ஒரு விகிதமுறு என்ன நிற்குது. அவங்கள தான் கேட்டிருந்தாங்க. விகிதமுறா மூலம் அல்லன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கியூத் ரூட் ஆஃப் 8. சரிங்களா? இந்த விகிதமுறா மூலத்தை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். தனியாக பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருப்பேன் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அதோட பேசிக் எல்லாம் தெரிஞ்சிடும். ரெண்டாவது கேள்வி பாருங்கள். ரூட் ஆஃப் 50ன் எளிய வடிவம். இப்போ இதில் பாருங்கள், 50 எப்படி எழுதலாம்? 25 2 50ன்னு எழுதலாம். கரெக்டாக? 25 ரூட்லேருந்து வெளில எடுக்க முடியும். எப்படி? 25 ரூட்லேருந்து வெளில எடுத்தோன்னா 5. 2 ரூட்லேருந்து வெளில எடுக்க முடியாது. அதனால் 2 அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5√2. முடிஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இல்லையா? அடுத்ததான் மூணாவது கேள்வி பாருங்கள். 4th ரூட் ஆஃப் 11 என்பதற்கு சமமானது. 4th ரூட் ஆஃப் 11. இப்போ இவங்க பாருங்கள், இந்த ஆம்ஸுக்குள்ளாடி கொடுத்துருக்கிற இந்த வரிசை, இதை வரிசைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னவா மாற்றிருக்காங்கன்னா 8. அப்போ 4 8ஆக மாற்றுறோம். 4 8ஆக மாற்றுறோன்னா எதால் பெருக்கணும்? 2ஆல். அப்போ அந்த 2 என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற நம்பரோட பவரில் எழுதிக்கணும். உள்ளே இருக்கிற நம்பரோட பவர். அப்போ 8th ரூட் ஆஃப் 11 ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் ஏ, 8th ரூட் ஆஃப் 11 ஸ்கொயர். புரியுதா? இப்போ இதுவே சப்போஸ் அவங்க ஆப்ஷனில் 12th ரூட் ஆஃப்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இந்த 4 எதால் பெருக்குனா 12 வரும்? 3ஆல். அப்போ 11 பவரில் அந்த 3யை போட்டிருக்கணும். சரியா? இப்போது இதுவே அவங்க ஆன்சரில் 16th ரூட் ஆஃப்னு கொடுத்துருந்தாங்கன்னா 4 நன்னாங்க 16 4ஆல் பெருக்குனா அப்போ என்னென்னு எழுதியிருக்கணும்? 11th ரூட் ஆஃப் 4ன்னு எழுதியிருக்கணும். புரிஞ்சு முடியுதுங்களாமா? ஸோ இங்கே எந்த மூலம்னு சொல்லுவாங்க, இதை வரிசைன்னு சொல்லுவாங்க. இந்த ரூட்டுக்குள்ளாடி, இந்த ஆம்ஸுக்குள்ளாடி இருக்கு இல்லையா, இதை என்னவா மாற்றுறாங்களோ அதை பொறுத்து நம்ம உள்ளே இருக்கிற நம்பருக்கு பவரை எழுதணும். சரிங்களா? அடுத்ததாக 4வது கேள்வி பாருங்கள். 2/√2 என்பதற்கு சமமானது. 2/√2 நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2ங்கிற நம்பரை எப்படி எழுதலாம்னா √2 × √2ன்னு எழுதலாம். பிரித்து எழுதும்போது 2 வாட்டி ரூட்டில் எழுதலாம். அப்போது மேலே இருக்கிற நம்பர் எப்படி எழுதலாம்? 2 √2 √2 பையில் என்ன இருக்குது? √2. ஸோ என்னவாயிடும்? ஒரு √2 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன மட்டும்தான் நிற்கும்? √2 மட்டும்தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, √2. இப்படியும் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. 2/√2 இருக்குது இல்லைங்களா, இதுக்கு காஞ்சிகேட்னு சொல்லுவாங்க. இணை காரணி இல்லை விகிதப்படுத்தும் காரணி, ரேஷனலைசிங் ஃபேக்டர்னு வாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, இங்கே √2 இருக்குது இல்லையா, இந்த √2ஆல் மேலேயும் கீழையும் பெருக்கலாம். அப்போ மேலே என்ன கிடைக்கும்? 2√2 பை கீழே √2 இப்போ தான் சொன்னால √2 பெருக்கிறோன்னா 2. அப்போ 2 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? √2. இந்த மெத்தட்லையும் செய்யலாம். சரிங்களா? எப்படி செஞ்சாலும் ஆன்சர் நமக்கு ஒரே மாதிரி தான் வரும். அடுத்து 5வது கேள்வி. 5/3th ரூட் ஆஃப் 3ன் விகிதப்படுத்தும் காரணி. இதுதான் இப்போ பார்த்தோம், ரேஷனலைசிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூத் ரூட் ஆஃப் 3 என்ன அர்த்தம்? ரேஷனலைசிங் ஃபேக்டர்னா இந்த கியூத் ரூட் போயிடணும். அதுக்கேற்ற மாதிரி இது கூட நீங்கள் எதை சேர்க்கணும்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இங்கே கியூத் ரூட்டுன்றதால உள்ள இந்த நம்பர் எத்தனை முறை வரணும்னா 3 முறை வரணும்.
கரெக்டாக? ஏற்கனவே ஒரு முறை வந்துடுச்சு, ஒரு முறை வந்ததால் அது பிரச்சனை இல்லை. அப்போ இன்னும் எத்தனை முறை வர வேண்டியது இருக்குது? 2 முறை வர வேண்டியது இருக்குது. ஸோ இதோட விகிதப்படுத்தும் காரணி க்யூத் ரூட் ஆஃப் 2 முறை 3. க்யூத் ரூட்டுங்கிறதால மொத்தம் 3 முறை வரணும், ஒரு முறை வந்துடுச்சு, மீதி 2 முறை வரக்கூடிய 3 போட்டுக்கிறோம். அப்போ பாருங்கள், க்யூத் ரூட் ஆஃப் 3 பெருக்கிறோம், 3 9. ஸோ ஆன்சர் க்யூத் ரூட் ஆஃப் 9. நம்ம டக்குன்னு என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட்டுக்கு தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். உதாரணத்துக்கு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ரூட் 2ஓட விகிதப்படுத்தும் காரணின்னு கேட்பாங்க. ஒரு 2 வந்துடுச்சு, இன்னொரு 2 வரணும், ரூட் 2ன்னு அப்படியே போட்டுருவோம். ஆனால் இங்கே க்யூத் ரூட் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதனால் கொஞ்சம் கவனமாக போடணும். இப்போ சப்போஸ் இதுவே 4th ரூட் ஆஃப் 3 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு விகிதப்படுத்தும் காரணி என்ன வந்திருக்கும்? 4th ரூட் ஆஃப் 4th ரூட்னு வரதால் உள்ள ஒரு நம்பர் 4 முறை வரணும், ஒரு முறை தான் வந்திருக்கு, இன்னும் 3 முறை வரணும். அப்படிங்கிறதால என்ன பண்ணியிருப்போம்னா 3 முறை 3 போட்டிருப்போம். அப்போ 4th ரூட் ஆஃப் 27 அப்படிங்கிறது ஆன்சராக இருந்திருக்கும். சரிங்களா? இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த விகிதமுறா மூலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆம்ஸுக்குள்ளாடி இருக்க வேண்டிய நம்பர், ஆம்ஸுக்குள்ளாடினா இந்த இடத்துல போடுறோம் இல்லைங்களா, இந்த நம்பரை கவனிச்சிங்கனாலே ஆன்சர் சொல்கிறது ஈஸியாக இது பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். பின் வருவனவற்றுள் எது உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. ரூட் 2 ஒரு விகிதமுறா எண் தான், கரெக்டு. ரூட் 17 ஒரு விகிதமுறா எண் தான், ஏன்னா ரூட் எடுக்க முடியாது இதுக்கெலாம், டாட்னு போயிட்டே இருக்குது, கண்டினியூஸாக நம்பரும் ரிப்பீட் ஆகலை, அதனால் இதுவும் ஒரு விகிதமுறா எண் தான். நம்ம இதுக்கெல்லாம் விளக்கம் அந்த விகிதமுறா எண்கள் பற்றின வீடியோவில் சொல்லியிருப்போம். சரிங்களா? அதனால தான் அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ நம்ம ஏன் ஆமான்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். 4th ரூட் ஆஃப் 16 ஒரு விகிதமுறா எண் இல்லை, தப்பு. ஏன்னா இங்கே பாருங்கள், 16 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 பவர் 4ன்னு எழுதலாம், கரெக்டாக? 4th ரூட் ஆஃப் அப்படிங்கிறதால அந்த 4th ரூட்டை எப்படி எழுதலாம்? பவரில் 1/4, 4 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன நிற்கும்? 2. 2ங்கிறது ஒரு விகிதமுறு எண் பாருங்கள், அவங்க விகிதமுறா எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தவறானது இதுதான். ஸோ எது உண்மை அல்ல அப்படின்னா ஆப்ஷன் டி தான் உண்மை அல்ல. புரிஞ்சு முடியுதுங்களாம்மா? அடுத்ததான் 7 பாருங்கள். 8th ரூட் ஆஃப் 12 என்ற விகிதமுறா மூலத்தின் வரிசை மற்றும் அடிமானம். இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னோம், இந்த ஆம்ஸுக்குள்ளாடி இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வரிசை, ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இதோட வரிசை 8, இந்த உள்ளே இருக்குது பாருங்கள், இந்த நம்பரை தான் அடிமானம், பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அடிமானம் 12. ஸோ ஆன்சர் 8,12 ஆப்ஷன் ஏ. சரிங்களா? 8வது கேள்வி. அடிமானம் 9 மற்றும் வரிசை 3 கொண்ட விகிதமுறா மூலம். இப்போ போன கேள்வி பார்த்ததுக்கு அப்படியே ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. ஆர்டர் 3, ஆர்டர் 3ன்னும் போது அப்போ க்யூத் ரூட் ஆஃப் அடிமானம் 9, அப்போ உள்ளாடி வர வேண்டிய நம்பர் 9. ஸோ ஆன்சர் க்யூத் ரூட் ஆஃப் 9. கொஞ்சம் கவனமாக போடணும். இந்த ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஸோ அந்த வரிசை எது சொல்கிறாங்க, அடிமானம் எது சொல்கிறாங்கன்றதை கவனமாக பார்க்கணும். க்யூத் ரூட் ஆஃப் 9 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. 9வது கேள்வி பாருங்கள். 5 க்யூத் ரூட் ஆஃப் 3ஐ குறிக்கும் முழுமையான விகிதமுறா மூலம். இப்போ க்யூத் ரூட் ஆஃப் 3ன்னு கொடுத்துட்டாங்க, கரெக்டாக? வெளியில் இருக்கிற 5 உள்ளே கொண்டு போகிறோம். வெளியில் இருக்கிற 5 உள்ளே போகணும்னா க்யூத் ரூட்டுங்கிறதால இந்த 5 மொத்தம் எத்தனை முறை உள்ளே போகும் அப்படின்னா 3 முறை. ஸ்கொயர் ரூட்னா உள்ளே போகும்போது 2 முறையாக போகும், க்யூத் ரூட்னா 3 முறையாக போகும். அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கிறோம். 5 25, 25 125, 125 இன்ட்டு 3 375. ஸோ ஆன்சர் க்யூத் ரூட் ஆஃப் 375. க்யூத் ரூட் ஆஃப் 375 இது வரைக்கும் பாருங்கள், ஆப்ஷன் பி. சரிங்களா? இந்த கொஞ்சம் சின்ன சின்ன ஐடியாஸ் தான், அது தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்கள். 10வது கேள்வி. பின் வருவனவற்றுள் எது உண்மை அல்ல? ரூட் 2 ஒரு விகிதமுறா எண், இப்போ தான் பார்த்தோம், இது கரெக்டு. அவங்க இது உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஒரு விகிதமுறு எண் மற்றும் ரூட் பி ஒரு விகிதமுறா எண் எனில் ஏ ரூட் பி ஒரு விகிதமுறா எண். ஆமாம், ரூட் வந்ததால் இதுவும் கண்டிப்பாக விகிதமுறா எண் தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஒவ்வொரு விகிதமுறா மூலமும் ஒரு விகிதமுறா எண்ணாகும். சரி பார்க்கலாம். டி பாருங்கள். ஒரு மிகை முழுவின் வர்க்க மூலம் எப்பொழுதும் ஒரு விகிதமுறா எண்ணாகும். கிடையாது. ஒரு மிகை முழுவின் வர்க்க மூலம், ஒரு மிகை முழுனா இப்போ 8ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 8க்கு ரூட் எடுக்கிறோம், வர்க்க மூலம் ரூட் எடுத்தோன்னா ஆன்சர் கண்டிப்பாக அது ஒரு விகிதமுறா எண் தான். ஏன்னா 8க்கு ரூட் எடுக்க முடியாது முழுசாக. சரி, இதுவே 9க்கு எடுக்கிறோம், இது மிகை முழு தான். இதுக்கு ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 3ன்னு கிடைக்கும். அப்போ அது விகிதமுறா என்ன கிடைக்கல பாருங்கள், விகிதமுறு என்ன கிடைக்குது. ரைட்டா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. சி கரெக்ட் பாருங்கள். ஒவ்வொரு விகிதமுறா மூலமும், இப்போ இதையே எடுத்துக்கலாம், நான் இதை சொல்கிறதுக்காக தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு வந்தேன். ரூட் 8ங்கிறது ஒரு விகிதமுறா எண் தான். ஒவ்வொரு விகிதமுறா மூலமும் ஒரு விகிதமுறா எண். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ இதில் தவறாக இருக்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான். ஏன்னா எப்போவுமே அது ஒரு விகிதமுறா எண்ணாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. விகிதமுறு எண்ணாகவும் இருக்கலாம்,
விகிதமுறா என்னவாக இருக்கலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் உண்மை அல்லாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி. சரிங்களாம்மா? ஏற்கனவே விகிதமுறா எண்களை பற்றி நம்ம சில வீடியோ சொல்லியிருக்கோம். நான் முடிஞ்சால் அதோடைய லிங்க்கையும் கீழே எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போது இதில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். முடியும்னா இது எல்லாத்தையும் உங்களோட நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டும் ஒரு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எடுத்து இந்த கொஷின்ஸை ரிப்பீட்டடாக பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான். நம்ம பெரிய சம்மெல்லாம் எதுவுமே போட்டு பார்க்கவே இல்லை பாருங்கள். இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ரிப்பீட்டடாக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க டெட்டை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 ஆனாலும் 2 ஆனாலும் இந்த விகிதமுறா எண்கள்லேருந்து ஒரு கொஷின் கேட்டுடுறாங்க. நம்ம முன்னாடி ஏற்கனவே நடந்த கொஷின் பேப்பர்ஸுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். அதிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ திரும்ப திரும்ப இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீதி இருக்கிற டாபிக்ஸ்லேருந்தும் கொஷின்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.